அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் பாலமுருகன், MA, ML, MSc, PhD. மதிப்பிற்குரிய கரஸ்பாண்டன்ட் திரு முருகன், மதிப்பிற்குரிய பிரின்சிபல் திரு சின்னசாமி, மதிப்பிற்குரிய அறங்காவலர்கள் திரு இளங்கோ மற்றும் வெற்றி, மதிப்பிற்குரிய தமிழறிஞர் திரு வேலரசு என்கின்ற தமிழரசு, சிறப்பழைப்பாளர்கள், மதிப்பிற்குரிய கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர், அன்பிற்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் என் அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 12ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளாமல் போனதற்கு மிகுந்த வருத்தப்படுகின்றேன். விமானத்தின் காரணமாக என்னால் வர முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த விழாவிற்கான குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருடன் என் மனம் உள்ளது, உடல் மட்டும்தான் யூகேவில் உள்ளது. இந்த மேடையில் நான் பேசுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். ஏனென்றால் இன்று நமது பள்ளியின் வளர்ச்சி பாதையின் 12வது மைல்கல்லை கொண்டாடும் நாள். ஒரு குழந்தை வளர்ந்து தனது 10 வயதில் அடியெடுத்து வைப்பது போல நமது பள்ளி 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்து கல்விக்களத்தில் ஒரு முதிர்ந்த நிறுவனமாக திகழ்வது நமது கூட்டு முயற்சியின்றியாகும். இந்த 12வது ஆண்டு விழா என்பது கடந்த கால சாதனைகளை பாராட்டுவது மட்டுமல்ல, எதிர்கால இலக்குகளை நிர்ணயிப்பதற்கான ஒரு களமாகும். நிகழ்கால சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயார்படுத்தும் நம் அனைத்து ஆசிரியைகள் பாராட்டி மகிழ்கின்றேன். இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள், சிறப்புமிக்க தருணம் நாள் என நான் கருதுகிறேன். உலகிலேயே முதல் முறையாக முதல்ல இந்த இதுவரையும் எந்த ஒரு குழந்தைகளும் இந்த குரல் வெண்பா 5வது படிக்கிற பசங்க குரல் வெண்பா எழுதுன மாதிரி நீங்க எங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 52 குரல் வெண்பா வந்து நம்ம 5th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலக்கணங்களை மட்டும் வந்து மாத்தி அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணது யார் அப்படின்னா வேலரசு என்ற தமிழரசு. அவருக்கு வந்து இது கோடான கோடி நன்றி. ஆக்சுவலி இந்த குரல் வெண்பா எல்லாத்தையும் தொகுத்து நான் வந்து ஒரு புக்கா ரிலீஸ் பண்றோம். இங்க புக்கா ரிலீஸ் பண்றோம். அந்த டைட்டில் வந்து குழந்தைகள் செய்தது குறும்பா இல்லை குரட்பா. அதுதான் அந்த புக்கோட டைட்டில். இது வந்து இப்ப வந்து எலக்ட்ரானிக் புக்கை டைம் இல்லாததால நாங்க புக்கா அச்சிட முடியல. இதை வந்து நாங்க ஒரு ப்ராப்பர் புக்கா அச்சடிச்சு அதுல வந்து அந்த புக்கு அச்சடிக்கும் போது அதுல வந்து எந்தெந்த மாணவர்கள் இதை எழுதினாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் பேரு, இதெல்லாம் வந்து இது வந்து நாளைக்கு வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த புக்கு யார் எழுதுன்னு பார்த்தா அந்த பசங்களுடைய பேர் இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் பேர் இருக்கும். அது வந்து மிக இது வந்து அடுத்த ஆண்டு இதை வந்து நாங்க முயற்சி பண்ணலான் இருக்கோம் திருப்பியும். ஸோ வேற குரல் வெண்பாலையே ட்ரை பண்ணலான் இருக்கோம், இல்லை வேற ஏதாவது ஒண்ணு கவிதைகள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கோம். இது எஸ்பெஷலி இந்த 4வது 5வது படிக்கிற பசங்களை வச்சு we are trying this one. அப்புறம் இன்று மாணவர்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள் அவர்களின் பன்முக திறமைகளை வெளிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து சிறப்பழைப்பாளர்களும் விழாவில் குழுமியிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவரும் நிகழ்ச்சியை ரசித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.